இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக்கரோட போஸ்ட்டுக்கு எப்படி நீங்க ஆர்கானிக் டிராஃபிக் கொண்டு வரது, கொஸ்டின் ஹேப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட் மூலியமா எப்படி உங்களுடைய பிளாக்கரோட போஸ்ட்டுக்கு ஆர்கானிக் டிராஃபிக் கொண்டு வரது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க குரோம் ப்ரௌசர் போய்க்கிங்க. போனதுக்கப்புறம் கொஸ்டின் ஹேப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டோட லிங்க் கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் தனியாக இன்னொரு டேப்ல நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டோட மெயின் பேஜ் பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டோட மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுடைய பிளாக்கர் எந்த ஜிமெயில் ஐடி கீழே கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ அந்த ஜிமெயில் ஐடி மூலிமா நீங்கள் சைன் அப் பண்ணணும். இதில் சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய அந்த ஜிமெயில் ஐடி லிஸ்ட் இந்த இடத்துல காட்டும். ஒருவேளை மல்டிபிள் ஜிமெயில் ஐடி உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பிளாக்கர் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஜிமெயில் ஐடி அக்கௌண்ட்டை இதன் மூலிமா ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ நான் ஒரு ஜிமெயில் ஐடி அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு டைப் பண்ணிடுங்க. ஸோ நான் பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டேன். இப்போ நான் சைன் அப் பண்ணிட்டேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இந்த ஜிமெயில் கீழே பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை பிளாக்கர் வச்சுருக்கீங்களோ, ஸோ அந்த லிஸ்ட் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். இந்த பிளாக்கர் எல்லாத்துக்குமே நீங்கள் கூகுள் சர்ச் கன்சோல் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கணும். உங்களுடைய சைட் நீங்கள் வெரிஃபை பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அந்த சைட்டோட லிஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல காட்டும். ஒருவேளை நீங்கள் இந்த ஜிமெயில் கீழே மல்டிபிள் பிளாக்கர் கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, எந்தெந்த பிளாக்கருக்கு இந்த கொஸ்டின் ஆப்பில் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டிக் பண்ணிக்கிங்க. ஸோ எந்தெந்த வெப்சைட் அப்படிங்கிறத செலெக்ஷன் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 வெப்சைட் நான் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின் லாங்குவேஜ் கேட்கும். இங்கிலீஷா அல்லது ஹிந்தி அப்படிங்கிற மாதிரி கேட்கும். 2 லாங்குவேஜ் உங்களுக்கு டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சால் நீங்கள் இது அப்படியே இருக்கட்டும். அல்லது நீங்கள் இது டெலீட் பண்ணிடுங்க. ஸோ நான் டெலீட் பண்ணிட்டேன். ஆட் லாங்குவேஜ் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா, உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஹிந்தி தான் வந்திருக்கும். அது இல்லாமல் இன்னொன்று இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நம்மளுக்கு இங்கிலீஷே போதுமானது. கீழே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்ட்ரி டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேட்டகரிஸ் நீங்கள் செலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கேட்டகரிஸை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கிங்க. உங்களுடைய பிளாக்கர் என்ன கேட்டகரியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரிஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நியூஸ், ஜாப்ஸ், ஆன்லைன் கம்யூனிட்டி, பீப்புள் அண்ட் சொசைட்டி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய பிளாக்கர் என்ன கேட்டகரிக்கு ரிலேட்டடாக இருக்கோ, ஸோ அந்த கேட்டகரி எல்லாமே இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா, பிளாக்கர் நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ மேபி அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம அந்த கேட்டகரி சூஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா, பிளாக்கர் ஆன்லைன் கம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்துருக்குது. ஸோ நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கொஸ்டின் ஆடட் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ நான் பேக்கில் போகிறேன். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பிளாக்கருக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, நிறையா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிளாக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த இடத்துல காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா, நான் மேலே நான் போகிறேன். ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் இந்த கொஸ்டின் ஆப்போட மெயின் பேஜ் இந்த மாதிரி ஆட் கொஸ்டின் சொல்லிட்டு உங்களுக்கு லெஃப்ட் டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சர்ச் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். மறுபடியும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த பேஜ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸை நீங்களே இதில் சர்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த பிளாக்கருக்கு ரிலேட்டடான கொஸ்டின் நான் இங்கே சர்ச் பண்ண போகிறேன். ஸோ ஹவு டு ஸ்டார்ட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கொஸ்டின் நான் சர்ச் பண்ணேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் யாராவது கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ நான் அதை ஆட் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா, எனக்கு 6 கொஸ்டின் இந்த டாபிக் ரிலேட்டடாக எனக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஹவு டு ஸ்டார்ட் ஏ பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக எனக்கு ஒரு 6 கொஸ்டின் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல காட்டுது. புரியுங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பிளாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம செலக்ட் பண்ணப்போ 10 கொஸ்டின் காட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஸ்டார்ட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக என்னுடைய கொஸ்டின்ஸ் இங்கே டைப் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 6 விதமான கொஸ்டின்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸுக்கு ஏற்ற நீங்கள் கண்டென்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா,
how much time does it take start getting initial views of your newly started block on WordPress அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து WordPress ரிலேட்டாக வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எப்படி வந்து பிளாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து how to I start my own beauty blog and how much does it cost அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா if I start a blog it come bogus to people, how much can I earn from it அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா how to study vibrant blog, so is there any coaching to teach how to start blog in Chennai அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம என்ன கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, நான் வந்து இதுக்கு வந்து நான் வந்து ஆன்சர் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஆர்எல் லிங்க் வந்து கேட்பாங்க. உங்களுடைய ஆர்டிக்கலோட அந்த போஸ்ட்டோட லிங்க் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த போஸ்ட்டோட லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு ஸோ ஓகே இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து இந்த இடத்துல டிசபிள் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் என்னென்ன டாப்பிக்கில் நீங்கள் வந்து போஸ்ட் போட்டிருக்கீங்களோ அந்த கேட்டகரிக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து டேரெக்டாக போய் சர்ச் பண்ணலாம், அல்லது சிங்கிள் கீவேர்டு போட்டு கூட இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து சர்ச் பண்ண முடியும். ஸோ அந்த கொஸ்டினுக்கு நேராக வந்து ஆன்சர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி அது உங்களுடைய கண்டென்ட்டோட யூஆர்எல் லிங்க் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டீங்க உங்களுடைய இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடைய லிங்க்கை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் அசஸ் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும், இதை நீங்கள் வந்து கொடுத்துருங்க, கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து எந்த ஜிமெயில் ஐடியில் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிங்களோ அதே ஜிமெயில் ஐடி நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுடைய ஜிமெயில் ஐடி அக்கௌண்ட் சைன்இன் ஆகி மறுபடியும் உங்களுக்கு வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும், இது வந்து நீங்கள் அலோ வந்து கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த அசஸ் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இதில் வந்து சர்ச் இம்ப்ரெஷன் எவ்வளவு, சர்ச் கிளிக்ஸ் வந்து எவ்வளோ பேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காட்டும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்த லிங்க் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க, எந்த கொஸ்டின் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, அதோடைய லிங்க் என்ன, அது வந்து என்ன கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற இந்த ஃபுல் டீட்டெயில் அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்மளை மாதிரி பீப்புள்ஸ் வந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய போஸ்ட்டை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான டாபிக் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியும். அண்ட் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் போய் நீங்கள் சர்ச் பண்ணி அல்லது டைரெக்டாக கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டான பீப்புளுக்கு உங்களுடைய ஆன்சர் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் அப் மூலிமா உங்களுடைய பிளாக்கருக்கு அதிகமான டிராஃபிக் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்களுமே உங்களுடைய பிளாக்கருக்கு வந்து டிராஃபிக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து டிராஃபிக் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான், வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.